ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வே உடைய கண்டினியூ வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே நெக்ஸ்ட் வே பற்றி ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வேவ்னா என்ன, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் வேவில் வந்து ஒரு பிடிஏ ரோலுக்கு என்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வேவில் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ ஸ்டூடெண்ட் லைஃபை இவங்க எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சில வீடியோவில் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் சில காமனான கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேவ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ ரோல், அதாவது நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிடிஏ ரோலை நான் எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நானுமே உங்களை பார்த்துட்டு நான் வந்து பிடிஏவை இப்போ கிராக் பண்ணி நானுமே இப்போ பிடிஏவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதுலேயுமே சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் காமனான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிடிஏ ரோலில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு சில அப்ஜெக்ஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நான் ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் சில காமனான கொஸ்டின்ஸை மட்டுமே நான் எடுத்து உங்களுக்கு இந்த ஒரு புது வீடியோவாக நான் போடுறேன். இது ஒன்லி ஃபார் நெக்ஸ்ட் வேவ்ல எப்படி ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ணணும், அந்த பிடிஏ ரோலை எப்படி கிராக் பண்ணுறதுல ஒரு காமனான கொஸ்டினுக்கு மட்டுமே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டில் எண்டு வரைக்குமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நான் ஃபுல்லாக என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஏ ரோலை வந்து எப்படி கிராக் பண்ணணும் நான் ஒரு இன்டர்வியூவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் வந்து ஒரு காமனாக ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ தான் இது. ஸோ வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் திஸ் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து உள்ளே வரும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஒர்க் ஃப்ரம் ஜாபாக இருக்குமா, இல்லை வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் டவுட் இருக்கலாம். ஸோ நான் இதுக்கான கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறேன். இது கம்பல்சரி இந்த பிடிஏ ரோல் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது. ஓகேங்களா? ஸோ நான் இனிஷியல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்ங்கும் போது நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒய் பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட தான் பேசுகிற ஒர்க். அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் இருக்கிற இடத்துல பிளேஸில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நெசசிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு 100% பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஃபார் த பிடிஏ ரோலுக்கு. ஸோ செகண்டாக நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வேவ்ல வந்து பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களோட வீடியோ தான் எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோ லிங்க் எங்களுக்கு அனுப்பி ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ரெஃபரல் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபர்தராக எந்த காலுமே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ஒரு சில பேருக்கு நல்லாவே எனக்கு இமீடியட்டாக எனக்கு ரெஸ்பான்ஸ் சொன்னாலும், பட் மேஜரான பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இதுலேருந்து கால் வரல, எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கால் வரும், ஸோ நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ டோன்ட் வரி கைஸ், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்னோட லிங்கை பார்த்துட்டு ஸோ என்னோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் த மேக்ஸிமம் ஒரு 1-1.5 வீக்ஸ், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிலோ ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இவங்க ஹைரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பிடிஏவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட் இவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு பண்ணும்போது அடுத்த ஸ்பெசிஃபிக் டேட் உங்களுக்கான ரோல் வரும்போது தான் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு மேலே தாண்டாது. வித்தின் இந்த வீக்குள்ளே தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த வீக்குள்ளே உங்களுக்கு ஸோ எப்படி இன்டர்வியூ 1 இருக்கும், இன்டர்வியூ ரவுண்ட் 2 எப்படி இருக்கும், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் இந்த வீக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நான் சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் 2 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் இந்த பிடிஏ ரோலுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ நான் பார்த்தேன். அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்களுக்கு சம் டார்கெட் இருக்கும், அச்சீவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. ஸோ நான் இந்த பிடிஏ ரோலுக்கு வரும்போது எனக்கு என்ன சேலரிங்கிறது இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட பிடிஏ ரோலுக்கு ஏதாவது டார்கெட் இருக்குமா, இந்த ரோலுக்கு நான் அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணணும், ஸோ இது வந்து ஒரு டார்கெட் ஓரியன்டான ஒர்க் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ அது வந்து ஒரு எடிடெக்கான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம ஸ்டூடெண்டோட லைஃபை தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உள்ள வரீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல டீசென்ட் பேக்கேஜ் தான் இருக்கும். பிகாஸ் பிடிஏவுக்கு தான் இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, கம்பெனிலே வந்து ஒரு பிடிஏ தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இங்கே சிபிஏ ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிஆர்இன்னு சொல்லுவோம், ஃபினான்ஸ் ரோல் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் பிடிஏ ரோல் சொல்லலாம், ஜிஏடி ரோல், நம்பர் ஆஃப் ரோல் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோலுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் as usual உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பேக்கேஜ் தான் வந்து இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி டார்கெட் இருக்குமான்னு கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ as you சொன்ன மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஸோ நாம கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட ரோல்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு வந்து டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் டார்கெட்டுங்கிறது உங்கள் லெவலுக்கு, அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு மற்ற ஒரு லைக் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோல் மாதிரி இங்கே இருக்காது.
இருக்காது. நீங்கள் ரொம்பவே டீசென்டான டார்கெட்டை தான் இருக்கும், அச்சீவ் பண்ணுற அளவுக்கு தான். பிகாஸ் உங்களுடைய growth தான் இவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டார்கெட்டுங்க தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில் செட்டோட இருக்கீங்க, உங்கள் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபை எப்படி நீங்கள் ஒரு கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ப்ரொலாங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து டார்கெட்டுங்கிறதுமே உங்களால் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு தானே உங்களுடைய கேப்பபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சேலரி பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், டார்கெட் பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்கமிங் லைஃப்பில் வந்து அப்கமிங் டேஸில் உங்கள் லைஃப்பை வந்து க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ மோஸ்ட்டாக காமனாக அட்ரஸ் பண்ண கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரோலுக்கு செலக்ட் ஆகணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த வீடியோ நீங்களுமே நல்ல ஒரு வீடியோ ரோலை கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபார் அப்கமிங் டேஸில் நான் நிறைய வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இன்டர்வியூ என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குமே நிறைய பேர் வந்து காமன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ்மே நான் அப்கமிங் டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற வீடியோஸ்மே உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் எனி டவுட், எனக்கு இந்த வீடியோவில் சில டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கான ஆன்சர் நான் இமீடியட்டாக வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.